அவங்களுக்காக நீங்க ஆட்சியில இருந்த போது மக்கள் நல்லது பண்ணிருப்பீங்கல்ல. நாங்க நல்லது பண்ணாலும் அதை எங்களை காட்டுல நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் பொம்பளைங்க சொன்னா தானே இந்த மக்கள் மயங்கிறான்ல எல்லாம் அந்த பவுடருக்கு. சரி, அதனால பயங்கி ஜெயலலிதா மக்களை வந்து அசிங்கப்படுத்துற விதமா இருக்கு. ஆமா மக்களை அசிங்கப்படுத்துறோம். எங்களுக்கு தெரியுமா பெண்களை அசிங்கப்படுத்துறோம் மக்களை. இந்த கதையெல்லாம் விடாத இந்த கதையெல்லாம் விடாத. அங்க அவருக்கு ஜால்ரா தட்டிட்டு எங்க மக்கள் பாக்குறாங்கல்ல. மக்கள் இங்க பாரு இந்த மக்கள் அதாவது கவர்ச்சியா காட்டுது. அவங்க வந்து அதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. நாங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம். பெண்களை வந்து நாங்க எப்படி நினைக்கிறோம் தாயாவும் தங்கையாவும் அக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் சொல்லிட்டு வான்கோழி புக்ல எழுதுறீங்களே. வான்கோழி வெள்ளிக்கிழமை அதுல எழுதுறீங்களா அந்த மாதிரியா? சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க. என்ன வேலை வச்சுக்காதீங்க. உண்மையா சொன்னேன். உங்களுக்கு வந்து ஏதாவது பேசணும்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை எடுத்துக்கிட்டு பேசுவீங்க. நான் லைவ்ல இருக்கிறத பேசுனேன். போனாலும் நீங்க வந்து தோத்தீங்கன்னு கேட்டேனே. அதுக்கு இப்போ 2 ஆண்டா நீங்க ஆட்சிக்கு வரலன்னு கேட்டேனே. அதுக்கு முத அதிமுக ஒண்ணு சொன்னீங்க, திமுக ஒண்ணு சொன்னீங்க, மக்களை குறைஞ்சுட்டீங்க. மக்களுக்கு அறிவு இல்லை. நீங்க இதுல மக்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல மக்களுக்கு அறிவு இருக்குன்றீங்க. சும்மா இருக்கியா? ஒரு மக்கள் எதுக்கு இருக்கிறாங்க? மக்கள் எதுக்கு இருக்கிறாங்க? மக்கள் மனசு குரங்கு மாறின்னு ரெக்கார்ட் தம்பி கேக்குதா இல்லையா? மக்கள் மனசு மரம் விட்டு மரம் தவற மாதிரி அவங்க வந்து இந்த கட்சி இருந்தா ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்யும். குரங்கு என்பது ஒரு விலங்கு. அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது. அப்ப மக்கள் 5 அறிவு ஆளுன்னு சொல்றீங்களா நீங்க? அது பழமொழியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தற்கூரின்னு சொன்னீங்க. இப்போ குரங்குன்றீங்க. ஓட்டு போட்ட அத்தனை மக்களுமே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. திமுகவோட ஒரு மூத்த முன்னோடின்னு சொல்லி எனக்கு இன்டராக்ஷன் கொடுன்னு சொல்றீங்க. ஆனா மக்களை வந்து பாத்தீங்கன்னா 5 அறிவு மிருகம் குரங்கு ஆகணுங்க. நாங்க நல்லது பண்ணாலும் இன்னொரு கட்சி தான் ஓட்டு போடுவான்னு சொல்ல வரீங்களா? அப்போ அது பழமொழியா? சும்மா இந்த மாதிரி எல்லாம் கட்டி பேசுற வேலையெல்லாம் விட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். நீ என்னத்த பேசினாலும் என்னத்த நீங்க இன்னும் பதில் வரல. என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களை உங்களை ஏன் ஆட்சி கட்டுல இருந்து இறக்குனாங்கன்னு நான் கேட்டதுக்கு இன்னும் கேள்வி பதில் வரல. அதே மாதிரி அதிமுக ஏன் இறக்குனான்னு கேட்டு அப்படியே அச்சு உடுறீங்களே. அவன் நல்லது பண்ணல, அவன் அதை பண்ணா, அவன் இதை பண்ணா. இன்னும் அபத்தமா பேசணும் அப்படின்னா ஒரு மாண்புமிகு இங்க இல்ல. அவங்க நம்ம இல்லாத பத்தி பேசவே கூடாது. ஓகேவா? அந்த அம்மா வந்து மேக்கப் போட்டு வந்தாங்க, கேட்டாங்க, அதான் பொம்பளைய பார்த்தா ஓட்டு போறான்னு அபத்தமா பேசுறீங்க. ஆனா அட்லீஸ்ட் உங்க மக்களை ஏங்க நிராகரிச்சாங்கன்னு கேட்டா மக்களை ஏன் உங்க நிராகரிச்சாங்கன்னு கேள்வி கேட்டது. ஏங்க நீங்க அட்லீஸ்ட் இல்லங்க மக்களுக்கு ஏங்க நீங்க நாகரீகமா கூட பதில் சொல்லாம நாங்க மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணோம், ஆனால் அது அவங்களுக்கு பத்தல போல இருக்கு, அது அவங்களுக்கு வந்து இன்னும் நாங்க நல்லது பண்ணிருக்கலாம், இன்னும் நாங்க செஞ்சிருக்கலாம், அது நாங்க சரியா சில விஷயம் செய்யாம விட்டுருப்போம். நீங்க முட்டு கொடுக்கறது அப்படிதான். ஆனா உங்க வாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க, உங்க வாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே சொல்றாங்க முட்டு கொடுக்கலாம் சார்.